வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் மனப்பான்மையோடு இருப்பது அடிப்படை கடமை என்று கூறும் விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 51A ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஜி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுது. 51A வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு, அதனுடைய கொள்கைகள், நம்மளுடைய தேசிய கீதம், தேசிய பாடல் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னாக்கா மதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. 51AK வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது என்பது அவருடைய பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுடைய அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அடிப்படை கடமைகள் எந்த அமெண்ட்மெண்ட் மூலம் சேர்க்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சாக்க காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, உலக சமூக மாமன்றம், அதாவது வேர்ல்ட் சோசியல் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட் சோசியல் ஃபோரம் சொல்லுவாங்க. இதோடைய மாநாடு சமீபத்தில் எந்த நாட்டில் நடைபெற்று கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா காத்மாண்டு நடந்துச்சு. எங்க இருக்குனாக்கா நேபாளத்தில் இருக்கு. இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 2001 ஆரம்பிக்கப்பட்டது. இதோடைய தலைநகரம் எங்க இருக்குனாக்கா பிரேசில்ல இருக்கு. அடுத்து, நாட்டின் முதலாவது விரைவு யூநூலை பிரதமர் எங்கே தொடங்கி வைத்தான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, கல்பாக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1984 காலகட்டங்களில் தொடங்கப்பட்டது. இதற்கு இந்திரா காந்தி என்று கூட பேர் வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இதுல 1969 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா மாநிலத்துல தாராப்பூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தொடங்கி இருப்பாங்க. இந்தியாவுடைய முதல் அணு உலை எங்க தொடங்கப்பட்டதுனாக்கா இதுதான். ரொம்ப முக்கியமா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டரோட பேர் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, அப்சாரா. ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டரோட பேரு அப்சாரா, ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டும் எங்க இருக்குனாக்கா தமிழ்நாட்டில் இருக்கு. இது மகாராஷ்டிரால இருக்கு. கைகா நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் நீங்கள் நலமா என்கின்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் கேட்டாக்க தமிழ்நாடு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா தொடங்கி வச்சிருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அமைச்சர்கள், கலெக்டரா இருக்கட்டும், தலைமைச் செயலர்கள், அந்தந்த துறை செயலர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு டைரக்டா போன் செஞ்சு உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கா, இல்லை ஏதாவது குறைகள் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு திட்டம் தான் என்னன்னாக்கா நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம். உலகின் முதல் வேத கடிகாரம் எங்கே நிறுவப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா உஜ்ஜயினில் நிறுவப்பட்டிருந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் காயம் அடைந்த, துன்புறுதலுக்கு உட்படுத்தப்பட்ட மற்றும் அச்சுறுத்தப்பட்ட நிலையில் உள்ள விலங்குகளை மீட்டு சிகிச்சை, பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்காக வன்தாரா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியுள்ள நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் நிறுவனம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, ரிலையன்ஸ் நிறுவனம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, சமீபத்தில் ராஜ்நாத் சிங் வந்துனாக்க அதிதி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாரு. இந்த திட்டம் எந்த துறையின் கீழ் அறிமுகம் செய்யப்பட்டு கேட்டாக்க பாதுகாப்பு துறையில. பாதுகாப்பு துறையில யாரெல்லாம் ஒரு நியூ ஐடியாலஜி கொண்டு வராங்களோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அதிதி அப்படிங்கிற ஸ்கீம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, நாட்டிலேயே முதல் முறையாக நீருக்கு அடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் எந்த மாநிலத்தில் தொடங்கி வைத்தார் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு வங்காளத்துல கல்கத்தாவிலிருந்து ஹவுரா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் மெட்ரோ எங்கன்னாக்கா கேரளாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, இந்தியாவுடைய முதல் AI, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, ஆசிரியை ஐரிஸை அறிமுகப்படுத்திய மாநிலம் கிட்ட கேரளா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஎம் சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு ரோபோவை கொண்டு வந்திருப்பாங்க, அது AI ரோபோ கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுடைய முதல் நியூஸ் ரீடர் யாருன்னாக்க ஐஎம் சௌந்தர்யா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்க லிசான்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரீஜனல் லாங்குவேஜ் அளவில் கொண்டு வரப்பட்ட முதல் நியூஸ் ரீடர்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து,
தேர்தலுக்கு சிறப்பு மை தயாரிக்கும், நம்ம எலெக்ஷன்ல வந்துனாக்க இந்த ஃபிங்கர்ல வந்துனாக்க மை தொடருவாங்க இல்லையா, அதை தயாரிக்கிற நிறுவனம் எங்க இருக்குனாக்க மைசூர்ல இருக்கு. அந்த நிறுவனத்தோட பேரு மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1937 தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நிறுவனம் ஞாபகம் வச்சுங்க. இது யாரு ஆரம்பிச்சதுக்க கிருஷ்ணராஜா உடையார் அவர் தான் ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. மைசூர்ல இருக்கு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ஆன்சர்னாக்க 1033. இந்த NHAன்னு சொல்லுவோம் இல்லையா, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய டோல் ஃப்ரீ நம்பர் தான் 1033. இது மூணுமே அதோட பார்த்தினாக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளோட தொடர்புடையது. ரைட்டுங்களா? இந்த முதல் ரெண்டு பார்த்தினாக்க பெண்களுக்கான உதவி மையம்னு சொல்லுவாங்க. 1098 TNPSC எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது குழந்தைகளுக்கான உதவி மைய எண். அடுத்து பாருங்க, அம்ரித் தரோஹர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனாக்க 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமா ராம்சார் தலங்களை பராமரிக்கிறது தொடர்பாக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அம்ரித் தரோஹர் திட்டம். சரிங்களா? ராம்சார்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துல அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்குனாக்க தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்துனாக்க 2 கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க கரைவெட்டி சரணாலயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க லாங்வுட் சோலைக்காடுகள். இது வந்துனாக்க அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு, இது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. சரிங்களா? அதிகமான ராம்சார் தலங்கள் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 2024ஆம் ஆண்டுடைய ஒலிம்பிக் போட்டி எங்க நடைபெற உள்ளது கேட்டாக்க பாரிஸ்ல நடைபெற உள்ளது. அதே 2020ஆம் ஆண்டுடைய ஒலிம்பிக் போட்டி எங்க நடந்துச்சுனாக்க டோக்கியோலையும், 2028க்கான ஒலிம்பிக் போட்டி எங்க நடக்க போகுதுன்னு கேட்டாக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்க போகுது. ரியோ டி ஜெனீரோ வந்துனாக்க 2016ஆம் ஆண்டு நடைபெற்றுச்சு. ஸோ இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வருஷம் இல்லாம இதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் போலியோ இல்லாத நிலை தொடங்கப்பட்டிருக்கு? ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்க போலியோ சிறப்பு முகாம் நடத்தப்பட்டுச்சு. அப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் சரி எந்த வருஷம் வந்துனாக்கா போலியோ இல்லாமல் இருந்து கேட்டாங்கனாக்க தமிழ்நாட்டில் 2004ஆம் ஆண்டு முதல் போலியோ இல்லாத நிலை உருவாகிடுச்சு. அங்க ரொம்ப முக்கியமா இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னாக்க போலியோ இல்லாத நிலை வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க 2014 முதல் இல்லாமல் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறோம். நம்ம அடுத்த கிளாஸ். தேங்க்யூப்பா.